வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்திய பொருளாதார வலயம் தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் ஆராய்வு. தேர்தல் காலத்தில் ப்ளூ மெடல் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய ஆமி சம்பத் கைது. காலநிலையில் மீண்டும் மாற்றம். கடல்சார் தொழில்களில் ஈடுபடுவோர் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தல். தமிழக தேர்தல் பிரசாரம் நிறைவு. வாக்காளர்களுக்கு பணம் வழங்குபவர்களை தடுப்பதற்கு தமிழக போலீசார் நடவடிக்கை. இந்திய இலங்கை பொருளாதார வலயத்தை உருவாக்குவது தொடர்பில் இரு நாடுகளினதும் தலைவர்கள் ஆராய்ந்துள்ளனர். இந்தியாவிற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது. கடந்த 15 மாதங்களில் ஜனாதிபதிக்கும் இந்திய பிரதமருக்கும் இடையில் இடம்பெற்ற 6வது உத்தியோகபூர்வ சந்திப்பாக இது அமைந்துள்ளது. இலங்கையில் நல்லிணக்க செயற்பாடுகளை வெற்றி பெற செய்வதற்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் உறுதியளித்துள்ளார். இந்திய அரசின் ஒத்துழைப்புடன் மேற்கத்திய மருந்து உற்பத்திகளுக்கான முதலீட்டு வலயம் ஒன்றை இலங்கையில் நிறுவுவது தொடர்பில் 2 தலைவர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கைக்கு தேவையான மருந்து வகைகளில் 80% இந்தியாவிலிருந்தே கொண்டுவரப்படுவதுடன் இந்த முதலீட்டு வலயத்தை நிறுவுவதன் ஊடாக அந்த மருந்து வகைகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்வதற்கு வழி ஏற்படும். அதேபோன்று 2 நாடுகளினதும் பொருளாதார, வர்த்தக, கலாச்சார தொடர்புகளை மேலும் விஸ்தரிப்பது குறித்தும் இரு நாடு கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. The opportunity afforded to me to worship the relics of Arahats. எனக்கு செய்ருத், முகலன் ஆகிய புத்தபெருமானின் சீடர்களின் புனித பற்களை வழிபடுவதற்கு கிடைத்தமை ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதுகின்றேன். இதன் மூலம் இந்திய அரசாங்கம் பௌத்த மதத்திற்கு வழங்கும் கௌரவம் வெளிப்படுகின்றது. பௌத்த மக்கள் அதிகம் வசிக்கும் நாடொன்றின் ஜனாதிபதி என்ற வகையில் இன்று நான் மகிழ்ச்சி அடைவதற்கான விசேடமான காரணம் ஒன்று இருக்கின்றது. இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் என்னுடன் இருக்கின்ற பிரதமருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோன்று மாநிலத்தின் முதலமைச்சர் மற்றும் ஏற்பாட்டாளர்களுக்கும் என்னை அழைத்தமைக்காக நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். And the Honorable Chief Minister of Madhya Pradesh and the organizers for inviting me. கொழும்பின் பிரபல பாதாள உலக கோஷ்டியின் தலைவரான ஆமி சம்பத் என்று அழைக்கப்படும் சம்பத் சாமர இன்று பகல் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடம் பல குற்ற செயல்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர தெரிவித்தார். புலனாய்வு தகவல்களுக்கு அமைய கொம்பனி தெரு போலீஸ் பிரிவில் சந்தேக நபர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டார். சம்பத் சாமர் என்று குறித்த சந்தேக நபர் கொம்பனி தெரு பகுதியில் இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய அங்கு விரைந்த தமது குழுவினர் சந்தேக நபரை கைது செய்ததாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரி ரஞ்சித் பெரேரா குறிப்பிட்டார். சந்தேக நபரின் மனைவியும் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைத்துப்பாக்கி ஒன்றையும் போலீசார் கைப்பற்றினர். கடந்த தேர்தல் கால பகுதியில் ப்ளூ மெண்டல் பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆமி சம்பத் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இதேவேளை பாரத லட்சுமண் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான தெமட்டகுட சமிந்து என்பவர் சிறைச்சாலை பஸ்ஸில் கொண்டு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் தெமட்டகுடை பகுதியில் அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அவரை கொலை செய்ய முயற்சித்தமை தொடர்பிலும் இவர் மீது சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி நவகமுவ பத்தினி தேவாலயத்தில் இன்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றியது. முன்னாள் அமைச்சர்களான பாசில் ராஜபக்ச மற்றும் பவித்ரா வன்னியாராய்ச்சி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினர் ஏன் கலந்து கொள்ளவில்லை? இது ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி. பாசில் ராஜபக்ச நவகமுவவிற்கு சென்று இன்று தேங்காய் உடைத்தார். அவர் உடைக்கும் தேங்காய்களை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என நான் கூறுகின்றேன். அவர்கள் தவறிழைத்துள்ளார்கள். திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தற்போதைய அரசியல் தொடர்பில் கருத்து தெரிவிக்க உள்ளேன். எவ்வாறானது என கூற முடியுமா? அதனை கூற முடியாது. ஸ்கேன் செய்து என்ன குழந்தை என்பதை பார்ப்பது போல் உங்களுக்கு கூற முடியுமா? முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் இன்று ஆஜராகியிருந்த சந்தர்ப்பத்தில் இந்த கருத்தினை தெரிவித்தார். அம்பாறை சம்மாந்துறை அகுர மாரியம்மன் கோயில் மற்றும் அதனை அண்மித்துள்ள பிள்ளையார் கோயில் என்பன அடையாளம் தெரியாதோரால் உடைக்கப்பட்டதை அகில இலங்கை இந்து மாமன்றம் கண்டித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான தகவல் வேதனை அளிப்பதாக இந்து மாமன்றம் இன்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
கடந்த காலங்களில் இவ்வாறான சீரழிவுகள் நடைபெற்றதை இந்து மாமன்றம் கண்டித்துள்ளதுடன் நிவாரணங்களையும் வழங்கியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நல்லாட்சி நிலவும் இந்த காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நிகழ்கின்றமை தொடர்பில் வேதனை அடைவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான செயலை செய்வோரை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சம்பவங்கள் நடைபெறாதிருக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அகில இலங்கை இந்து மாமன்றம் அறிக்கையூடாக வலியுறுத்தியுள்ளது. சம்மாந்துறை அகூர மாரியம்மன் கோவில் நேற்று முன்தினம் உடைத்து சேதமாக்கப்பட்டதுடன் அங்கிருந்த விளக்குகளும் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய சம்மாந்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் யாவும் இன்று நிறைவடைந்தன. 234 தொகுதிகளுக்காக நாளை மறுதினம் வாக்குப்பதிவுகள் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் மோசடிகளை தடுப்பதற்காக தேர்தல் ஆணைக்குழு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 40 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. தந்தை செல்வா என்று அழைக்கப்படும் SJV செல்வநாயகத்தின் தலைமையில் தமிழர் விடுதலை கூட்டணியின் முதலாவது மாநாடு 1976 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி யாழ் வட்டுக்கோட்டையில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட பிரகடனமே வட்டுக்கோட்டை தீர்மானம் என அழைக்கப்பட்டது. இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கிய பாரம்பரிய சுதந்திரம் மற்றும் இறையாண்மை கொண்ட தமிழர் தாயகம் வேண்டும் என இந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒரு தேசிய இனமாக தமிழரின் அரசியல் இலக்கை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளும் தன்னாட்சி உரிமை வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருந்தது. அதற்காக முழு மூச்சான பயணத்தை தமிழ் தலைவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. வட்டுக்கோட்டை பிரகடனத்தில் முஸ்லிம் மக்களும் சுயாட்சி உரிமையுடன் வாழ முடியும் என்ற விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதனை அடுத்து 1977 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தந்தை செல்வா தலைமையிலான தமிழர் விடுதலை கூட்டணி வடக்கு கிழக்கில் கல்குடா தொகுதி தவிர்ந்த அனைத்து தொகுதிகளிலும் பாரிய வெற்றியை பெற்றது. இந்த தேர்தலின் போது முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பிலான தகவல்களை நாளை எதிர்பாருங்கள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 40வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு யாழ் பன்னாகம் வடக்கம்பரை ஆலயத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபை உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம், அனந்தி சசிதரன் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் மக்களுடைய இறமையின் அடிப்படையிலே தொடர்ந்து ஒரு நாட்டுக்குள்ளே வாழ்வதற்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் அனைத்தும் கிழித்து வீசப்பட்டதை தொடர்ந்து சுதந்திர இறமையுள்ள சமதர்ம தீர்மானம், வரலாற்று முக்கியத்துவமான தீர்மானம் 40 ஆண்டுகளுக்கு முன்னர் எடுக்கப்பட்டது. இதை அனுஷ்டிப்பதன் ஊடாக தமிழ் மக்கள் தங்களுடைய இறமையை தொடர்ந்து பாதுகாக்க விரும்புகிறார்கள். பகிரக்கப்பட்ட இறமையின் அடிப்படையிலே இன்றைக்கு ஒரு தீர்வை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் அகில உலகத்துக்கும் சொல்ல வேண்டிய தேவையிலே 1976 ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் எங்களுடைய சுயாட்சி தொடர்பாக அந்த காலத்திலேயே மிக தெளிவாக தந்தை செல்வா அவர்களால் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் இன்று கேள்விக்குறியாக நிற்கின்ற நிலையில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்னர் பகிரப்பட்ட இறைமை எங்களுக்கானது வழங்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் மிகவும் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கின்ற விடயம். சுயநிர்ணயத்திறன் கூடிய அந்த இறைமை பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு தேசிய இனம் என்ற வகையில் ஒரு இன அழிப்புக்கு ஆளாகிய பிற்பாடு நாங்கள் இப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் சர்வதேசத்துக்கு கூற விரும்புகின்றோம். இன அழிப்புக்கு ஆளாகிவிட்டோம் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஈழத்தமிழர்கள் தங்களுடைய உரிமையை என்றுமே மறந்ததும் இல்லை, நினைவு கூறிக்கொண்டிருக்கோம். தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருப்போம். யுத்தத்தால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நினைவேந்தல் இன்று யாழ் நவாலியில் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 1995 ஆண்டு இடம்பெற்ற விமான தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இதனை நினைவு கூறும் வகையில் இன்று இந்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் நினைவாக சுடரேற்றி அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இனப்படுகொலை செய்யப்பட்ட அத்தனை பேரும் அது போராளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்தும். விடுதலை புலிகளுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்களான நடேசன், புலித்தேவன் போன்றவர்கள் வெள்ளக்கொலியுடன் சரணடைந்த பொழுது நீங்கள் சுட்டு படுகொலை செய்தீர்களே, வெட்டி படுகொலை செய்தீர்களே, அதுவும் போர்க்குற்றம் தான், அதுவும் இனப்படுகொலை தான். அவர்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்தி நிற்கின்றோம். ஆனால் நீங்கள் நடவடிக்கை எடுத்து பாருங்கள். கொலை செய்யப்பட்ட அத்தனை என் தமிழ் உறவுகளையும் நாங்கள் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. தினம் நாகர்கோவிலே ட்ரக் வண்டியிலே போலீஸ் ட்ரக் வண்டி வந்தது, பாடசாலை அதிபர் மிரட்டப்பட்டார், பொதுமக்கள் மிரட்டப்பட்டார்கள். புலனாய்வாளர்கள் புடைசூழத்தார் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம்.
புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களின் வாழ்வின் ரணம் சொல்லில் அடங்காதது. கிளிநொச்சி செல்வநகரில் வசித்து வருகிறார் முன்னாள் போராளியான ராமசாமி சத்யநாதன். 2010 ஆண்டு புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலையாகி சமூகத்தில் இணைந்து கொண்ட இவரின் வாழ்வு வறுமையுடன் ஆரம்பமாகியது. 4 பிள்ளைகளின் வாழ்வில் ஒளியேற்றுவதற்காக உழன்று கொண்டிருக்கும் இவருக்கு உதவி புரிய யாரும் இல்லை. பொதுநல வாழ்விற்காக தம்மை அர்ப்பணித்தவர்களின் வாழ்வு இன்று இருள்மயமாகியுள்ளது. வருமானத்திற்காக மேற்கொண்ட சுயதொழிலான நன்னீர் மீன் வளர்ப்பினை கூட பணமின்மையினால் கைவிட வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு இவர் தள்ளப்பட்டுள்ளார். நிறுவனத்துக்கு சாப்பாடை கொடுத்தான், அதனூடாக தான் நாங்கள் உண்மையை எங்களோட வாழ்க்கையை ஓடிக்கொண்டு போகிறோம். எல்லாமே கஷ்டம்தான். யாருமே எங்களை திரும்பி பார்க்குற எந்த ஒரு இதுவரையில் எந்த ஒரு இதுக்குமே இல்லை. புலம்பெயர்ந்த நாடுகளில் நிறைய உதவிகளை செய்கிறார்கள் உண்மையிலேயே நான் இதை கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஆனால் எங்களை அதை அடைய போகிறது இல்லை. ஏன்னா ஆனால் அந்த புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் செய்ய வேணும் என்று இருந்தால் உண்மையிலேயே நேரடியாக எங்களுடைய தொடர்புகளை எடுத்து அதனூடாக செய்தால் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் முன்வராமை கவலைக்குரியது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க கண்டியில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து முன்னாள் ஜனாதிபதியின் உகண்டா விஜயம் தொடர்பில் கருத்தை வெளியிட்டார். இலங்கை அரசாங்கத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சரவை இருக்கின்றது. அவர் அவ்வாறான நாடுகளுக்கே செல்வார். வடகொரியா, உகண்டா, சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கே செல்கின்றார். ஏனைய நாடுகளுடன் அவருக்கு நட்புறவு இல்லாமல் இருக்கலாம். இருப்பினும் அவர்கள் செல்லும் இடங்களில் எமக்கு கேட்க கிடைக்கின்றது. இலங்கையிலும் சர்வதேச போலீசாராலும் தேடப்படும் உதயங்க வீரதுங்க போன்றவர்களை சந்திக்கின்றார். ஏன் இது தொடர்பில் விசாரணை நடத்தவில்லை என சுங்கம் மற்றும் பாரிய நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் கேட்கின்றோம். வெளிப்படையாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இங்கு வேறு கொடுக்கல் வாங்கல் உள்ளது என நாம் நினைக்கின்றோம். இதனை திருத்த வேண்டும். இல்லாவிட்டால் நாம் இவற்றை மறைத்து செயற்படுகின்றோம் என மக்கள் நினைப்பார்கள். மத்திய மாகாண ஆளுநர் நிலுகா ஏகநாயக்கவுடன் மாகாண அபிவிருத்தி தொடர்பில் நிதியமைச்சர் கண்டியில் கலந்துரையாடினார். பெதிகந்தோட்ட பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்படுகின்ற சொமிருவிகம முன்மாதிரி கிராமத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த கிராமம் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் அமைக்கப்படுகின்ற 19வது கிராமமாகும். இதன் மூலம் 25 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயனடைகின்றமை குறிப்பிடத்தக்கது. வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவினால் குறைந்த வருமானம் பெறும் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் வீதம் இதன்போது நிதியுதவி வழங்கப்பட்டது. இவர்கள்தான் சூறாவளி வரவு செலவு திட்டத்தை மாற்றி அமைப்பது தொடர்பில் கதைக்கின்றனர். ஒருவர் ஒரு மாதம் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு 2500 ரூபாய் போதுமானது என வெட்கமில்லாமல் கூறுகின்றார்கள். சூறாவளியினால் வரவு செலவு திட்டம் மாற்றம் அடைந்துள்ளதாக நாட்டை சூறையாடிய கொள்ளையர்கள் தற்போது தெரிவிக்கின்றனர். துபாயில் உள்ள போலி கணக்குகளில் உள்ள பல கோடி டாலர்கள் மீண்டும் எங்கள் நாட்டிற்கு கிடைத்தால் இது போன்ற 200 கிராமங்கள் அல்ல 20,000 கிராமங்களை அமைக்க முடியும். ලැබුණා නම් මේ වගේ උදාගම්මාන 200ක් නෙවෙයි අපිට උදාගම්මාන 20,000ක් හදන්න පුළුවන්. முல்லைத்தீவு சிரட்டை பரிச்சான் குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படாமையினால் சிறுபோக்கு நெற்செய்கையை மேற்கொள்ள முடியாதுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முல்லைத்தீவு சிரட்டை பரிச்சான் குளத்து நீரினை பயன்படுத்தி சுமார் 500 ஏக்கர் சிறுபோக நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. 3 தடவைகள் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் சுமார் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக விவசாயிகள் கூறுகின்றனர். எனினும் குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். புதிய அதிகாரிகள் செவ்வனே மேற்பார்வை செய்யப்படாமலோ எதுவோ தெரியவில்லை. உரிய முறையில் இந்த கட்டுகள் புனரமைக்கப்படாததால் தண்ணீர் கண்ட இடத்தாலும் வெளியேறி சென்று கொண்டிருக்கின்றது. துருசுகள் சரியான முறையில் பாதுகாக்கப்படவில்லை, உமைகள் அடைக்கப்படவில்லை. அத்துடன் வண்டு காடோ குளத்தின் உள்பக்கமோ சுத்தம் செய்யப்படவில்லை. நீர் வற்றிய நிலையிலே காணப்படுகின்றது. மேற்கொண்டு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் மிகவும் கஷ்டத்துக்குள்ளாகி இங்குள்ள வறிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 150 ஏக்கர் காணி வரையில நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. இருந்தும் இந்த முறை ஒரு 16 ஏக்கர் சிறுபோகம் செய்வோம் என்று சொல்லி வலிக்கிட்டு ஒரு சிறிய தொகை
காணிய இடத்தை எடுத்து இதை செய்ய வலிக்கிட்டும் இப்போது இந்த தண்ணி தேங்குற தன்மை காணாமல் இருக்குது. என்னன்னு சொன்னால் நியாயமான உமைகள் இருக்குது. இந்த குளம் 4 தடவைகளுக்கு மேலாக புனரமைப்பு செய்யும் எவராலும் ஒரு சிறந்த முறையில் செய்யப்படவில்லை. என்னன்னு சொன்னால் இதில் இருக்கிற தண்ணி போதாமல் இருக்கு. எங்களுக்கு பக்கத்து குளத்தில் உடையாரத்தில் இருந்தும் கழிவு தண்ணி கொண்டு இல்லாமல் இருக்கு. 4 ஏக்கர் வீதம் விதைச்சு கூட இல்லை 60 விவசாயிகள் விதைச்சும் அந்த 60 ஏக்கருமே பூரணமாக வெட்டி எடுக்கிற நிலைமை இருக்கிறது. நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளது நலன்களை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்படுகின்ற நிதி உரிய முறையில் பயன்படுத்தப்படாமைக்கான காரணம் என்ன? வவுனியா பன்றிக்கெய்தகுளம் பகுதியில் யாழ்ப்பாணம் நோக்கி சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து பன்றிக்கெய்தகுளம் விசேட அதிரடிப்படை முகாமிற்கு முன்பாக இன்று அதிகாலை 2:45 அளவில் இடம்பெற்றுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு ஹோமாகமையிலிருந்து சுமார் 35 பேருடன் யாழ்ப்பாணத்திற்கான சுற்றுலாவில் ஈடுபட்டிருந்த பஸ் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக லொரியுடன் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்தில் காயமடைந்த பஸ்ஸில் இருந்தவர்களின் 7 பேரும் மற்ற வாகனத்தில் இருந்த 3வரும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் கவலைக்கிடமான நிலையில் இருந்த ஒருவரை கொழும்பிற்கு அனுப்பி வைத்துள்ளதாக வவுனியா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். யாழ் குடாநாட்டில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ராக் டீம் என்ற குழுவின் பிரதான சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரதான சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். யாழ்ப்பாணம் கோக்குவில் பகுதியைச் சேர்ந்த ஒருவரே ராக் டீம் எனப்படும் இந்த குழுவின் பிரதான சந்தேக நபர் எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். எனினும் பிரதான சந்தேக நபரின் நிரந்தர முகவரி கிடைக்கவில்லை எனவும் பல்வேறு தொலைபேசி இலக்கங்கள் பயன்படுத்தி இந்த குழுவை இயக்கி வருவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ராக் டீம் என்ற குழுவுடன் தொடர்புடைய மேலும் சிலர் கைது செய்யப்பட உள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் மானிப்பாய் கோக்குவில் மற்றும் சுன்னாகம் பகுதியில் சந்தேக நபர்கள் வசிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முறைகண்டி வசந்தநகர் பகுதியில் உள்ள பாலடைந்த கிணற்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பெண்ணின் சடலம் ஒன்று காணப்படுவதாக நேற்றிரவு கிடைத்த தகவலை அடுத்து மாங்குளம் போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயான 26 வயதான ஒருவரை உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் வீட்டிலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் உள்ள பாலடைந்த கிணற்றிலேயே சடலம் மீட்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். பெண்ணின் மரணத்திற்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்பதுடன் சடலம் தொடர்பான நீதவான் விசாரணைகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டுள்ளனர். நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் கடற்படையினர் மற்றும் மீன்பிடியில் ஈடுபடுவோரை அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மீண்டும் கடும் மழை பெய்கின்றமை மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்துகின்றோம். தெற்கு மற்றும் தென்கிழக்கு கடற்பரப்புகளில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மீன்பிடி திணைக்களத்திற்கு சொந்தமான வானொலி மத்திய நிலையங்கள், மீன்பிடி திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் அலுவலகம் மற்றும் துறைமுக அதிகாரிகளூடாக மீனவர்களை தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மீன்பிடி திணைக்களத்தின் பணிப்பாளர் லால் டிசில்வா தெரிவித்துள்ளார். அடைமழை பெய்த போதிலும் இதுவரை மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கும் அளவிற்கு நிலைமை இல்லை என தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் பணிப்பாளர் RMS பண்டார தெரிவித்துள்ளார். அதிக மழை மற்றும் காற்றின் காரணமாக புத்தளம் கர்வலஸ்கெவ பிரதேசத்தில் 10 வீடுகள் சேதமடைந்துள்ளன. குறித்த பிரதேசத்தில் 4 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். மேலும் சில வீடுகளுக்கு பகுதி அளவில் சேதம் ஏற்பட்டுள்ளது. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். இனி மேலும் சில உள்நாட்டு செய்திகள். சட்டத்தரணிகளுக்கான தொழில்சார் விழுமியங்கள் மற்றும் சமூக கடப்பாடுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை இலங்கை மகளிர் சட்டத்தரணிகள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது. Today we live in a borderless global village. நாங்கள் இன்று எல்லையற்ற சுருங்கிய உலகத்தினுள் வாழ்கின்றோம். அதற்கு எல்லைகள் இல்லை. நாங்கள் ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்கின்றோம். இந்த கிராமத்தில் எமது தேசத்தினூடாக நாங்கள் வெற்றி அடைவதானால்
உலகுடன் சமாந்தரமாக செல்ல வேண்டும். நாங்கள் எங்கு இருக்கின்றோம்? நாங்கள் இந்த உலகில் இருந்து தூரத்தில் இருந்தாலும் உலகுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும். நாங்கள் செயலாற்றுவது அனைத்தையும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும். மற்றவர்களை விட சிறப்பாக செயற்பட வேண்டும். நாங்கள் இன்னமும் சிறப்பாக செயற்பட வேண்டிய தேவை உள்ளதை நான் வேதனையுடன் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. மேற்கு ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க, ஆஸ்திரேலிய அல்லது மேலும் சில நாடுகளின் நிலையை நாங்கள் இன்னமும் அண்மிக்கவில்லை. அரசியல்வாதிகளுடன் தொடர்பினை ஏற்படுத்தாது செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நிலையை அடையவில்லை. ஆனால் சந்தர்ப்பவசமாக உங்களது தொழில்துறை அரசியல் தலையீடுகளுக்கு உள்ளாகின்றது. அரசியல்வாதிகள் தொடர்பில் சரியான எண்ணங்கள், சரியான நிலைப்பாடு, சரியான அணுகுமுறை வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக எமது நாட்டு மக்கள் அரசியல்வாதிகளின் நிலைப்பாடு தொடர்பில் விளங்கிக் கொள்வதில்லை. பிழையானவர்களுக்கு வாக்களித்து தெரிவு செய்து பிறகு முறைப்பாடு செய்கின்றோம். இந்த முறைமை பிழைத்துள்ளது. நாங்கள் இந்த முறைமையை மாற்ற வேண்டிய தேவையுள்ளது. The system is corrupt. We need to change the system. இனி விளையாட்டு செய்தி. கொழும்பு ரோயல் கல்லூரி மற்றும் கண்டி திருத்துவ கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 72வது பெர்பில்கேடிய வருடாந்த ரக்பி தொடர் இன்று வெற்றி தோல்வியின்றி நிறைவடைந்தது. கண்டி திருத்துவ கல்லூரி மைதானத்தில் இன்று நிறைவு பெற்ற இரண்டாவது சுற்றில் 18-13 என்ற புள்ளிகள் கணக்கில் திருத்துவ கல்லூரி அணி வெற்றி பெற்றது. இருப்பினும் கடந்த 30ஆம் தேதி இடம்பெற்ற முதல் சுற்றில் கொழும்பு ரோயல் கல்லூரி அணி 22-17 என்ற கணக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் 2 சுற்றுகளிலும் நிறைவில் 2 அணிகளும் தலா 35 ஓட்டங்களை பெற்றிருந்தன. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.